விஜய் இறந்தவங்க குடும்பத்துக்கு 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. தண்ணி இது இருந்திருந்தா நேற்று குறைஞ்சது நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம். நேற்று கரூர்ல நடந்த விஜயோட பரப்புரையில 40 பேருன்றாங்க, 38 சரியா தெரியல, கவுண்டிங் இறந்துட்டாங்க. என்ன எனக்கு தெரியல, இது யார் மேல நம்ம குற்றம் சொல்றது? இது பாத்தீங்கன்னா முதல்ல மக்கள் மேலதான் குற்றம் சொல்றேன். எதுக்குடா குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போறீங்க? அழுகுறாங்க, இப்போ உட்காந்து அழுகுறீங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போலாமாடா? அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு கூப்பிட்டு போக கூடாதா? அது ஒரு மீட்டிங், உனக்கு பார்க்கணும்னு இருந்தா போ, நீ சாவு. எதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போற? இது எனக்கு முன்னாடியே தெரியுங்க இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கூட்டத்து மேல விஜய்க்கே கண்ட்ரோல் இல்லை. நம்ம விஜயை தப்பு சொல்றதா இல்ல இதை ஏற்பாடு பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணோம். தண்ணி வைக்கணுங்க. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே எந்த மீட்டிங் வேணா போங்க, தண்ணி இல்லாம இருக்காதுங்க. கூட்டத்தை நல்லா கொஞ்சம் இது பண்ணி நிக்கணும், நல்லா இடம் விட்டு நிக்கணும். இது ஸ்டாம்பேட் நான் நினைச்சேன் நானு. ஏன்னா விஜய்க்கா ஒரு கூட்டம் மேல கண்ட்ரோல் கிடையாது. ரொம்ப வருந்தத்தக்க செயல். இது என்ன சொல்றது நம்ம? தண்ணி, பேசிக்கான தண்ணி நீங்க போய் பாருங்க. நீங்க மற்ற பொலிட்டிக்கல் கூட்டத்துலாம் போய் பாருங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, துடைக்க துண்டு கொடுப்பாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க. நான் 2010ல இருந்து இருக்கிறேன் அரசியல்ல, நேரடி அரசியல்ல இருக்கிறேன், எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் ஒரு இது இல்லை. விஜய் அங்க இருக்கிற எல்லாரையும் விஜய் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். அங்க இருக்கிற எல்லாரையும் சொல்ல, அந்த பொறுப்பாளர்கள் அவங்களை கூப்பிட்டு எடுத்தாலே அவங்களே தள்ளாம இருப்பாங்க. அவங்களே கூடவே வராங்க. சொன்ன டைமுக்கு போனோம், சொன்ன டைமுக்கு போக மாட்டீங்க, போறீங்க நீங்களே தள்ளி. ரோட் ஷோ பொறுமையா பண்றீங்க. அந்த இடத்துல ஏங்க அவ்வளவு கூட்டம் சேர வைக்கிறீங்க? நீங்க கேட்ட இடத்துல கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றதை பத்திலாம் எனக்கு தெரியல. இது அடுத்த வாட்டி இதை தவிர்க்கணும். இந்த மாதிரி செயல் நடக்கக்கூடாது. முதல் புரிதல் வேணும். விஜய் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல உங்க பொறுப்பாளர்களை எல்லாரையும் கூப்பிட்டு, வட்ட செயலாளர்கள், துணை வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட போட்டோ எடுத்துருக்கீங்க. இவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்தீங்கன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரிந்து, அந்த கூட்டத்துக்கு சுத்தமா அரசியல் அறிவுன்றது சுத்தமா இல்லை. அதை அங்க இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க தான் இது பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுல நாங்க பண்ணோம்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கூட்டம் கூட்டம்னா, இங்க ஒரு வீட்டுல தண்ணி வச்சோன்னா ஒரு கேன் இறக்கிடுவாங்க. ஏங்க 10,000 பேர் கொடுத்துருக்கீங்க, 10,000 தண்ணி கேன், 1 லிட்டர் தண்ணி கேன் எவ்வளவு ஆயிட போகுது? இந்த காசு செலவு பண்ண முடியாதா? ஒரு போறதுக்கு பலி விட்டு நிக்கணும். ஒரு வண்டி, அது ஏதோ ஒரு வண்டி போட்டோம், ஒருத்தர் அவ்வளவு நெருக்கி நின்னா என்ன பண்ணுவீங்க? போலீஸும் அவர் விஜய் வண்டி மேல நின்று கை காமிச்சிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணாருன்னா, அவர் காமிச்சிட்டு இருந்தாருன்னா பாத்துட்டு போறாங்க கூட்டம். இவங்களுக்கு ஒண்ணுதான் சொன்னோம், இவங்க எல்லாம் ரசிகர்கள் மனப்பான்மை கொண்டு வந்தோம். ஒரு வந்தத்தக்க செயலுங்க. இத யார் மாத்திக்க போறாங்களோ என்னவோ. இதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப மன வருத்தமா இருக்குது. இன்னைக்கு காத்தால நியூஸஸ் பார்க்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது, இது எல்லாரு மேலேயும் தப்பு இருக்கு. அவ்வளவுதாங்க சொல்றேன். இங்க வேற இப்ப சென்னையில நடந்துன்னா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் போறேன்றாங்க. இனிமேட்டு விஜய் கூட்டத்துக்கு போறதுனாலே எவனுக்கெல்லாம் சாவணும்னு ஆசை இருக்குதோ போங்கடா, நேரா போய் சாவுங்க. வேற என்ன சொல்றது?